ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் வாட்டர் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் ஹேரை நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் கண்டிஷனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடியும் நான் இதே மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டர் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கேல்ப்லேயும் ஹேரில் அப்ளை பண்ணியும் காட்டியிருக்கேன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு நான் ஹேர் மாஸ்க்கு போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்துட்டு ஹேர் மாஸ்க் எதுவுமே போடாமல் டைரெக்டாக ஒன்லி அந்த ஹேர் க்ரோத் வாட்டரை மட்டும் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அதனால தாங்க இன்றைக்கி அந்த ஹேர் க்ரோத் வாட்டரை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஹேர் க்ரோத் வாட்டர் ரெடி பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் தான் இந்த வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 5 போல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுக்க வேணாம், இல்லைனா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை நம்ம ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வாட்டராக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது ரோஸ்மெரி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கும் சரி, புதுமுடி தழுத்து வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நம்ம பிஹெச் லெவலும் நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போல் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் செம்பருத்தி பூ வந்துட்டு நம்ம ஹேர் நல்லாவே கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே செம்பருத்தி பூ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி பூவில் வந்துட்டு கொலாஜன் இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேரை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹேரை நல்லா ஷைனிங்காக மின்ன வைக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ணும்போது ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக கூலிங் ஆகி தலைவலிக்கலாம், அப்படி இல்லைன்னா தடுமை பிடிக்கிற அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு வெந்தயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் புதுமுடி தழுத்து வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்கறதுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம எடுத்துருக்க செம்பருத்தி பூவை ஃபஸ்ட்டே வந்து வாட்டரில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்துட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி போல் விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ வாட்டரை வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இதை ஃபில்ட்ரு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் க்ரோத் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதே ஹேர் க்ரோத் வாட்டரை நான் வந்துட்டு ஷாம்பு மிக்ஸுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். ஷாம்பு மிக்ஸுக்கு வந்துட்டு நான் எப்போது போல் என்னோடய ஷாம்பு எடுத்திருக்கேன். நாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு நம்ம ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஷாம்போட வந்துட்டு கெமிக்கலோட கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்காமல் லைட்டாகி கொடுக்கும். நான் வந்துட்டு நம்ம இருந்த இன்க்ரீடியண்ட் கூட மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாட்டரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இந்த மிக்ஸ் கூடவே நான் கொஞ்சமாக வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் சேர்க்க போகிறேன். என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேர் அப்படிங்கிறனால எப்போவுமே நான் என்னோடய ஷாம்பு மிக்ஸ் கூட வந்துட்டு ஏதாவது ஒரு எண்ணெய் வந்துட்டு சேர்ப்பேன். ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாட்டும் சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஷாம்பு மிக்ஸுக்கு மேக்ஸிமம் ஒரு 200 ml வந்துட்டு ஷாம்பு மிக்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்பூன் ஷாம்புக்கு மேக்ஸிமம் 200 ml வந்துட்டு மிக்ஸ் பண்ணி தாங்க எடுப்பேன். இதை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் க்ரோத் வாட்டரை வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போது போல் நம்ம ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டேரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹேர் க்ரோத் வாட்டரை நம்ம ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட லென்த் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஹேர் வாஷ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஹேரில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா துண்டு வச்சு நல்லா துவத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு ஸ்கேல்ப் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக மறுபடியும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு நல்லா துண்டு வச்சு துவத்தி நல்லா வந்து ட்ரையாக விட்டுடலாம். ஹேர் மாஸ்க் மாதிரி ரொம்ப நேரம் வந்துட்டு ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வச்சுட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நார்மல் வாட்டரில் வந்துட்டு ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறனால பொடுகோ இல்லைனா எதுவும் திட்டாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால நம்ம ஸ்கேல்ப்புக்கும் சரி ஹேருக்கும் சரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் க்ரோத் வாட்டர் வந்துட்டு நம்ம ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஹேரை வந்துட்டு இந்த வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மலாக எப்போது போல் வந்துட்டு துண்டை வற்றி நல்லா துவத்தி எடுத்துகிட்டு காய வச்சிடலாங்க. இப்படி நாம் இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வந்துட்டு வாரத்துக்கு 2 நாள் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். நம்ம ஹேர் வந்துட்டு ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும்போது நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்குங்க. இந்த ஹேர் க்ரோத் வாட்டரை வந்துட்டு கண்டினியூவாக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஹேர் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். ஸ்ப்ளிட் அண்ட்ஸையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. நீங்களுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத் மாஸ்க் யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படி இல்லைனா அது உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக தலைவலிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வாரத்துக்கு 2 டைம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகுங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இன்றைக்கி பாய் ஃப்ரெண்ட்ஸ்.